எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம ப்ரிலூட்ல பார்த்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு கடமை, அதனுடைய முக்கியத்துவம், அதை நமக்கு சொல்லக்கூடிய மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும் அப்படிங்கிற தெய்வத்தாய் அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய இந்த பாடல் வாலி அவர்கள் இயற்றியது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரலில் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல். இந்த பாட்டோட காட்சியை பாருங்கள், வித்தியாசமான சூழல். எம்ஜிஆர் எதிரிகள் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. அங்கேருந்து அவர் இந்த பாட்டை பாடுற மாதிரி அமைந்த ஒரு காட்சி. இது வித்தியாசமாக இருக்கும். நல்ல நல்ல கருத்துக்களை எதிரிகளுக்கு மத்தியில் அவர் பாடுற மாதிரி இருக்கும். ஸோ எதிரிகளுக்கும் நல்ல கருத்தை எடுத்து சொல்லி அவங்க மனசை மாற்ற முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு நாம் இதை எடுத்துக்கலாம். இது காட்சியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டோட ஐரணி என்ன அப்படின்னா, இந்த பாடலில் நல்ல விஷயங்களை எல்லாம் வரிசையாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே வருவார். இந்த பாடல் முடியும் பொழுது டக்குன்னு அந்த துப்பாக்கியை எடுத்து அந்த எதிரிகள்கிட்ட காமிச்சிட்டு அவங்கெல்லாம் பயந்துருவாங்க. இவர் அப்படியே அவங்கள உள்ளே வச்சு சாத்திட்டு இவர் வெளியே போயிடுவார். இப்படி தான் இந்த பாடல் முடியும். பாடல் காட்சியை பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டிப்பிக்கல் எம்ஜிஆர் சாங் இது. ஸோ இந்த பாடலுடைய ஆரம்பம், மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிட்டா கூட, நம்ம கடமைக்கு அப்புறம் கூட, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் கூட, நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட நம்ம கடமையை சரிவர செஞ்சிட்டோம்னா நம்மளை பற்றி பிற்கால சந்ததியினர் பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும் நாம் செய்கிற கடமை. உள்ளம் என்ற ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும், கடமை அது கடமை. இப்படி அமைந்தது இந்த பாட்டோட ஆரம்பம். பாட்டோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கிட்டத்தட்ட ஆட்சியாளர்களுக்கு சொல்லக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. இது இந்த இரண்டு வரிகள். பதவியில் இருக்கும்போது பணிவும் இருக்கணும், அதே சமயத்தில் அந்த கடமையை தைரியமாக செய்கிறதுக்கான துணிவும் இருக்கணும். பாதை தவறக்கூடாது, பண்பு குறையாமல் எல்லோரிடமும் சமமாக பழகி வர வேண்டும். இதுதான் ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்களுக்கான அழகு அப்படின்னு சொல்கிறாரு கவிஞர் வாலி. அடுத்த ரெண்டு வரிகள் வரும்பொழுது அற்புதமான வரிகள் அது. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன். எவ்வளோ அற்புதமாக இருக்குது. பெரிய பெரிய புத்தகங்கள் ஒரு 1000 பக்கங்கள் எழுதினா கூட ப்ராபப்ளி புரியாத ஒரு விஷயம் இந்த 4 வரிகளில் புரியுது. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை. எவ்வளோ பெரிய விஷயம் இது. உலகே உன் கோயில். தனித்தனியாக நீ எங்கேயும் கோயில் அது இது அப்படின்னு போகணும், உலகத்தையே ஒரு கோயிலாக நினச்சிக்கோ. ஒன்றே உன் தேவன். ஸோ ரொம்ப பெரிய விஷயத்த சாதாரணமாக 4 வரிகளில் வாலி அவர்கள் சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் இருக்குது. இந்த பாட்டோட செகண்ட் பேராகிராஃபில் வரும்பொழுது எப்படி வாழணும் அப்படின்னு சொல்கிறார். வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், கோழை குணம் மாற்று தோழா, நாளை உயிர் போகும் இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் உங்களுக்கு தெரியும், அப்படி குனிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி தலையை குனிஞ்சு கோழை மாதிரி வாழாத அப்படிங்கிறது. வாழை மலர் போல பூமி முகம் பார்த்து கோழை குணம் மாற்று தோழா. நாளை உயிர் போகலாம், ஏன் இன்னைக்கு கூட போகலாம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கொள்கைகளை நிறைவேற்று. எந்த கொள்கைக்காக நாம் வாழறோமோ அதை நாம் தைரியமாக செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம். மீண்டும் அது முடியும் பொழுது, அன்பே உன் அன்னை,
அறிவே உன் தந்தை, உலகே உன் கோயில், ஒன்றே உன் தேவன் அப்படின்னு முடியும். இதுதான் இந்த பாட்டில் 2 பேராகிராஃப் தான். இந்த 2 பேராகிராஃபில் பல மிகப்பெரிய விஷயங்களை வந்து கவிஞர் வாலி அவர்கள் சொல்லியிருக்கார். ஸோ இதை தான் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, பெரிய பெரிய விஷயத்தையெல்லாம் கூட ரத்தன சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நேரம் ஒரு பெரிய லெக்சர் மாதிரி கொடுக்கறத விட இந்த மாதிரி எஃபெக்டிவாக சின்ன சின்ன வரிகளில் மக்களை கொண்டு போய் அந்த விஷயங்களை சேர்க்கறது இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட, இதுதான் வந்து கவிஞர்களுடைய மிகப்பெரிய சாதனை. இதுக்கு அற்புதமாக மெட்டுக்கள் போட்டு இசையமைக்கிறது இசையமைப்பாளர்களோட சாதனை. அதுக்கு தகுந்த காட்சிகள் அமைக்கிறது இயக்குனர். இது என்னதான் இதெல்லாம் பண்ணாலும் அந்த காட்சியில் நடிக்கிற நடிகர்களை சரியாக பண்ணலைன்னா அந்த மெசேஜ் போய் சேராது. இந்த விஷயம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எல்லாமே அற்புதமாக அமைஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்னொரு அற்புதமான பாடல் தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாட்டை இந்த மாதிரி தான் நான் ரசித்தேன். நீங்களும் இந்த பாட்டை பல முறை கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த வீடியோ என்னுடைய கருத்துக்கள் நான் சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அதை உங்கள் மனசில் அசை போட்டு மீண்டும் இந்த பாட்டை ரசித்து கேளுங்க, பாருங்கள், டிவியில் பாருங்கள், அதை அசை போடுங்க. மீண்டும் இன்னொரு பாடலில் மற்றொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஸ்ரீராம். வாழ்க தமிழ், ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.